கதையின் தலைப்பு சிறுமியும் ஆமையும். ஒரு வெப்பமான கோடை பிற்பகலில் மீனா தனது பாட்டிக்காக மூலிகைச் செடிகளை சேகரிக்க காட்டிற்குச் சென்றாள். அவள் உள்ளே நடந்தபோது மரங்களுக்கு இடையே புகை வருவதை கவனித்தாள். சில நிமிடங்களில் காய்ந்த புற்கள் மற்றும் இலைகளில் தீ வேகமாக பரவத் தொடங்கியது. விலங்குகள் பீதியுடன் எல்லா திசைகளிலும் ஓடத் தொடங்கின. தப்பியோடும் உயிரினங்களுக்கு மத்தியில் மெதுவாக நகரும் ஆரு என்ற ஆமையும் இருந்தது. அது வேகமாக ஓட முடியாமல் தவித்தது. தீ அவனைச் சுற்றி வேகமாக பரவி அவனை சிக்க வைத்தது. ஆறு ஆபத்தில் இருப்பதைக் கண்ட மீனா தயங்காமல் அவனை நோக்கி ஓடினாள். பயப்படாதே ஆறு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று தைரியமாக கூறினாள். கவனமாக மீனா கனமான ஆமையை தூக்கினாள். ஆனால் அவள் திரும்பியதும் தீ அவர்களின் பாதையை ஏற்கனவே தடுத்துவிட்டதை உணர்ந்தாள். விரைவாக யோசித்த மீனா அருகில் ஓடும் குளிர்ந்த அகலமான நதியை நினைவில் வைத்தாள். ஆறுவை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவள் முழு பலத்துடன் அதை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். அடர்த்தியான மூச்சு திணறடிக்கும் புடை சுவாசிப்பதையும் பார்ப்பதையும் மிகவும் கடினமாக்கியது. ஆனால் மீனா கைவிடவில்லை. அவள் துணிச்சலுடன் முன்னேறிச் சென்றாள். இறுதியாக அவர்கள் புகை சூழ்ந்த மரங்களை விட்டு வெளியேறி நதிக்கரையை அடைந்தார்கள். மீனா மெதுவாக ஆறுவை குளிர்ந்த தெளிவான நீரில் வைத்தாள். வனவிலங்குகள் திரும்பி வந்தபோது அவர்கள் மீனாவின் அற்புதமான தைரியத்தை பாராட்டினார்கள். ஆறு மெதுவாகவும் சிறியதாகவும் இருந்தாலும் புத்திசாலித்தனமாக வேகம் சிலரை காப்பாற்றலாம், ஆனால் கருணை அனைவரையும் காப்பாற்றும் என்றார். ஒவ்வொரு உயிரும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் மதிப்பு மிக்கது என்பதை உணர்ந்து மீனா புன்னகைத்தாள். அந்த நாள் முதல் ஆறு அவளுடன் அடிக்கடி சென்று அவளுக்கு பொறுமையையும் அமைதியின் சக்தியையும் கற்பித்தான். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், கருணைதான் உண்மையான வலிமை, அது வேகத்தையும் சக்தியையும் விட மேலானது.